ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் நம்ம வீட்டில் இருந்து தூக்கி போடுற குப்பையை நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தினம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் தூக்கி குப்பையில் தான் போடுறோம். அது நமக்கும் நல்லதில்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. அது நமக்கு தேவையான காய்கறியாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நான் 25 கிலோ பையில் தான் வச்சுருக்கேன். இந்த பையில் ஒரு 10 நாள் குப்பையை சேர்த்து வச்சுருக்கேன். 10 நாள் தான் ஆச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம சாதாரணமாக வீட்டில் கிடைக்கிற தோட்டத்து மண், கீழே தரையில் கிடக்குது இல்லைங்களா, அந்த மண் தான் இது மேலே நம்ம ஒரு லேயராக ஃபில் பண்ண போகிறோம். ஒரு அரை பை போல் அப்படி வந்துச்சுனாக்கா அதுக்கு மேலே நம்ம இந்த மண்ணை போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சாதாரண மண் தான். இதில் நான் உர மண் அந்த மாதிரி எதுவுமே கலக்கலை, வெறும் சாதாரண மண் தான் வச்சுருக்கேன். அந்த மண்ணை அந்த பையில் அள்ளி போட்டுக்கலாம். ஒரு அரை பேக் வரப்பில் நம்ம அள்ளி போட்டுக்கலாம். ஃபில் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பாதி குப்பை போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 3/4 பை அந்த அளவுக்கு வரப்பில் நம்ம இந்த மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க போட்டுக்கலாம். குப்பையை நம்ம மேக்ஸிமம் வெளியில் தூக்கி போடாமல் நம்ம வீட்டு தேவையை நம்மளே பூர்த்தி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாதி பேக் அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது இப்போ இதில் நம்ம எதுவுமே பண்ணல, வெறும் மண் தான் வச்சுருக்கோம். இதில் நம்ம செடி நட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு பேக்கில், இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பேக்கை ஃபில் பண்ணி நான் செடி நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பாவக்காய் விதை தான் போட்டிருக்கேன். 2 பாவக்காய் இருக்குது. ஆக்சுவலி அதில் 3 பாவக்காய் விதை நட்டேன். 3மே வளர்ந்துருக்கு. ஆனால் 2 கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. 1 உள்ள கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதில் நான் உரம் மண் கூட போடவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இது வேறு மண் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இல்லை. கீழே பாருங்கள், நான் அழுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே இருக்கிறது மொத்தமுமே குப்பை தான். மேலே ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் நான் மண் போட்டிருக்கேன். பாருங்கள், அது எப்படி அழுந்தது. இந்த செடி வளர வளர மண், அந்த குப்பை மக்கி மண்ணாக மாறி போயிடும். இந்த மாதிரி நம்ம குப்பையை வைக்கும்போது ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற செடி வைக்கக்கூடாது. இப்போ பாவக்காலாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு வாட்டி ஈல்டு எடுத்த உடனே நம்ம அதை எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி செடிங்களை அதில் நட்டு வைங்க. அதுக்கப்புறம் அந்த மண்ணை கீழே கொட்டி நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பை ஃபுல்லாகவே மண்ணாக மாறி உர மண்ணாக மாறிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மண்ணையை திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். அந்த மண்ணில் நம்ம செம்பருத்தி செடி, ரோஜா செடி அந்த மாதிரி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி 1 யூஸ் செடி, இந்த கொடி வகைகள், கீரைகள் அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு வாட்டி பிடுங்கிட்டு திருப்பி நம்ம மண்ணை யூஸ் பண்ணுற மாதிரி செடி வைங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி எப்படி காய்க்குதுன்னு சொல்லிட்டு காய்க்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.